இன்னைக்கு சீத்தாப்பழம் வேட்டை தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீத்தாப்பழம் வந்து அறுத்தாச்சு. எப்படியும் அனுமாருக்கு முன்னாடி இன்னைக்கு நாங்கள் வந்து முந்திட்டோம். அவங்களுக்கு 2 மரம் வந்து கொடுத்துருக்கோம். வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 மரம் இருக்கு. ஏன்னா அங்கே நம்ம வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதுலாம் தெரியாது. அதனால அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டோம், அந்த 2 மரம் உங்களுக்கு, இந்த 1 மரம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மரம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கு. நாங்கள் எப்படியோ இதை பாதுகாப்பு பண்ணி எப்படி வருவாங்க, இதை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்தாங்க. ஆனால் நாங்கள் விடல, எப்படியோ அவங்கள எல்லாம் துரத்தி விட்டாச்சு. ஏன்னா அவங்களுக்கு தான் 2 மரம் கொடுத்துருக்குறோம், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. அவங்க உருப்படியே சாப்பிட்டா கூட பரவாயில்ல, அப்படியே பிஞ்சில் காயில் எல்லாத்தையும் பிச்சு பிச்சு தூக்கி போட்டு செடியவே உடச்சிட்டு போயிடுவாங்க. இந்த செடியுமே 2 முறை சேதப்படுத்தினாங்க. எப்படியோ அதை காப்பாற்றி இன்னைக்கு இவ்வளோ பழம் வந்து அறுத்துட்டோம். அது ஒரு 2 பழம் வந்து பார்த்தீங்கன்னா செடியிலேயே சூப்பராக வந்து பழுத்துருந்துச்சு. இந்த மாதிரி அப்படியே செடியிலே பழுத்து அப்படியே அறுத்து சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட்டே தனி தான். எல்லா காயும் அப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஆனால் வந்து விட மாட்டாங்க. அதனால ஓரளவுக்கு திரண்ட காய் எல்லாத்தையும் அறுத்து வீட்டிலேயே நம்ம பழுக்க வச்சுக்கலான்ட்டு இன்னைக்கு திரண்ட காய் எல்லாத்தையும் அறுத்தாச்சுங்க. நிறைய பழம் வந்து கிடச்சிருந்துச்சு, சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த சீத்தாப்பழம் வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குலாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து காய் எல்லாத்தையும் அறுத்து வச்சாச்சு. நிறைய செடி கொடியெலாம் வளர்க்கணுன்னு தான் வந்து ஆசை. கத்திரிக்காய் செடியெல்லாம் பின்னாடி வச்சுருக்கோம் பாருங்கள், அப்படியே பிஞ்சிலே வந்து அறுத்து போட்டு போயிடுவாங்க. அப்புறம் முல்லைப்பூ செடி, எந்த செடி துளிர் வந்தாலும் உடச்சி போட்டு போயிடுவாங்க. வாழை மரம், இதில் எதுவுமே வைக்கவே முடியறதில்ல. அதனால செடி வளர்க்குற ஆசையை வந்து விட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சாதம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் மாங்காய், பலாக்கொட்டையெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் வச்சாச்சு. அப்புறம் இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து புடலங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து புடலங்காய், அதுக்கப்புறம் மாம்பழம். இன்றைக்கி இதான் எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.